Hello friends, welcome back to Play Tamil. So இப்போ ரீசெண்டாக என்ன ஹாலிவுட் சைடில் இந்த அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு, அது எல்லாத்தையும் யூனிக் வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ட்ரபுள்னு சொல்லிட்டு அப்கமிங் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு காமெடி கேட்டகிரியான மூவி ரிலீஸ் ஆக போகுது. October 3 தான். அண்ட் இப்போ படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவி நம்ம அப்கமிங் தமிழ் டப்டோடையும் வரப்போதா. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ட்ரெய்லர் நானும் பார்த்தா நல்லா கொஞ்சம் ஃபன் காமெடியாகவே இருக்குது. நம்ம ஹீரோ ஆக்சுவலியாக ஒரு நார்மலான சிம்பிளான ஒரு கேமரு, அவரை பிடிச்சி ஏதோ மர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க. அண்டு ஜெயிலேருந்து அவர் எஸ்கேப் ஆகி வெளியே போகிறாராம். ஸோ அந்த டைட்டிலுக்கு அடுத்த தான் வச்சுருக்காங்க. இவர் எங்கே போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து க்ரியேட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயில் நல்லா ஃபன்னாக இருந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மூவியை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாரிஸ் ஹேஸ் ஃபாலன்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலோட ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆகுது. வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட அப்கமிங் நம்ம September 23 தான் லயன்ஸ் கேட் ப்ளே ஆப்லே தான். ஸோ பை த வே இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் வருது. தமிழ் டபுள் வருமானு கேட்டிங்கன்னா அதோட எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஆனால் நான் மெயினாக இந்த அப்டேட் நம்ம வீடியோவில் ஆட் பண்ணுற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலனோட சீரீஸு ஆல்ரெடி நம்ம ஃபாலன் மூவியோட ஃப்ரான்ச்சைஸ் வந்திருக்கு. லண்டன் ஹேஸ் ஃபாலன், ஒலிம்பஸ் ஹேஸ் ஃபாலன், அதான் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அதே யூனிவர்ஸ் தான், பட் இந்த வாட்டி வேறு இடம், நம்ம பாரிஸ் ஹேஸ் ஃபாலன்னு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் 2050லையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கேன், நம்ம இந்தியா ஹேஸ் ஃபாலனோட மூவியில் சீரீஸும் கண்டிப்பாக வந்துடும் நம்புகிறேன். ஏன்னா வேறு ஒரு கண்ட்ரி பேராக தான் அவங்க செலக்ட் பண்ணி மூவி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இல்லை நம்ம கெராபிட்டலாம் வருவாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் அவைலபிளாக இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டாம் ரைடரோட நியூ ட்ரெய்லர் கூட இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் அப்கமிங் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம October 10 தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த வாட்டி ஒரு அனிமேட்டட் சீரீஸாக கொண்டு வராங்க, த லெஜெண்ட் ஆஃப் லாரா கிராஃப்ட்னு டைட்டிலோட. அண்ட் பை த இதுலேயும் அகைன் Season 1 வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட இருக்க போகுது. ஸோ இது ஏன் அனிமேட்டடாக கொண்டு வந்தாங்க, ஏன் லைவ் ஆக்ஷனாக கொண்டு வரலாம் தான் எனக்கு ஒரு டவுட் கேள்வி இருந்தது. பட் ஓகே, வேறு எதுவும் அவங்க ஸ்டோரி லைன் கவர் பண்ணுறாங்க போல். இனிஷியலாக வந்து நம்ம லாரா கிராஃப்ட் தான் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணல. ஸோ புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் வந்தது. அதுக்கப்புறம் அதையும் அப்படியே டோட்டல் ஸ்க்ராப் ஆக்கிட்டாங்க. அண்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷான அனிமேட்டடான சீரீஸாக கொண்டு வராங்க. அகெயின் அப்கமிங் இது வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் நினைக்கிறேன். இன்கேஸ் தமிழ் டப்பில் வந்தால் கூட இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இன்னும் தமிழ் டப்டான எந்த ஒரு அப்டேட்டும் வரல. நெக்ஸ்ட் நம்ம ஏலியன் எர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் நம்ம 2025 தான் வந்து இந்த சீரீஸு ரிலீஸ் ஆக போகுது நம்ம ஹுலு ஆப்பில். அண்டு அது கான்செப்டே பயங்கரமாக இருக்குது. ஸோ எர்த்தோட அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஏலியனோட மண்டையில் காமிப்பாங்க. அதுவே செம மாசாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது மட்டும் நம்ம எர்த்தில் வந்தது அவள் தான் நம்ம காலின்னு. பட் ஆல்ரெடி நம்ம ப்ரெடேட்டர் வர்சஸ் ஏலியன்லாம் நம்ம எர்த்துலலாம் வந்திருக்கு. ஆனால் அந்த கான்செப்டை தூக்கி போட்டுருங்க. ஆனால் வெறும் இது ஏலியன் மட்டும் இந்த வாட்டி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு சீரீஸாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ நல்ல விஷயந்தான். ஸோ இன்கேஸ் இன்னும் நீங்கள் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸே ஃபுல்லாக பார்க்காம இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை கவர் பண்ணிடுங்க. டாப் நாச்சான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி ஃப்ரான்ச்சைஸ். நெக்ஸ்ட் நம்ம ஸ்மைல் மூவியோடையும் செகண்ட் பார்ட் இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்கமிங் October 18. அண்ட் அதோட ட்ரெய்லரும் இப்போது ரிலீஸும் பண்ணிட்டாங்க. செம மாசாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மைல் 1 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பியான ஒரு மூவியாக இருக்கும். ஹாரர் தான், ஆனால் அதை கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஸ்மைல் உங்களுக்கு எங்கேயோ தெரிஞ்சிச்சுன்னா அவள் தான் நீங்கள் சாக போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஹாரர் எஃபெக்டை கிரியேட் பண்ணிட்டாங்க படத்தில். அண்ட் இப்போ அதே மாதிரி அதோட நெக்ஸ்ட் பார்ட்டும் கொண்டு வந்தாங்களா. ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஸ்மைல் 1 பார்க்கலீங்கன்னா சீக்கிரமாக போய் பார்த்துருங்க. அண்ட் ஸ்மைல் 2 வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது October 18 தியேட்டர்ஸில். நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட அப்கமிங் கீக்டு வீக்கும் வரப்போகுது. அண்ட் அதென்ன ப்ரோ இந்த வீக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து அவங்களோட எல்லா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே டக்குன்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் பாட்டு நிறைய தர ஆரம்பிப்பாங்க. அப்கமிங் நம்ம இந்த September 16 தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம்னா நிறைய லைன் அப் ஒன்று ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன டீசர் ஆட்டம் அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் எக்கச்சக்கமான சீரீஸ். அண்ட் அதில் மெயினாக பார்த்தா நம்ம ஸ்குவிட் கேமு. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படியோ வரதான் போகுது. பட் இன்னும் கொஞ்சம் புதுசான சில விஷயங்கள் ரிவீல் பண்ணலாம். நம்ம கோப்ரா காயோட மூவி வருது. அண்ட் இன்கேஸ் அந்த சீரீஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. அதோட நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொண்டு வராங்க. வெனஸ்டே Season 2 அப்கமிங் என்ன நடக்க போகுது அது ஒரு அப்டேட்டே இல்லாமல் இருந்தது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் இந்த வீக்கில் வரும். அண்ட் அதுலேயும் நம்ம ஆர்கேனோட Season 2 டீசர் ட்ரெய்லர், நம்ம சாண்ட்மேனோட Season 2. பட் இன்னும் கூட அந்த நெட்ஃப்ளிக்ஸோட ஹேஷ்டேக் போயிட்டு தான் இருக்குது, ஏன்டா வந்து இந்த டெட் பாய் டிடெக்டிவ் நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். இந்த மாதிரி ஓவரான பப்ளிக் சைட்லேருந்து டிமாண்ட் கேட்டு
ஆகிட்டோன்னே மேபி நம்ம டெட் பாய் டிடெக்டிவ் சீசன் 2 திருப்பியும் வரலாம். ஆனால் இப்போதைக்கு அவங்க அதை கேன்சல் பண்ணிட்டாங்க தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம ஒன் பீஸோட சீசன் 2 அப்டேட் அண்ட் அவதார் சீசன் 2 and 3 அதோட அப்டேட்ஸ், இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து ஃபேன் பேஸ்லேருந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸை. ஸோ அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஒரு கீக்டு வீக்கில் செப்டம்பர் 16 எல்லா அப்டேட்ஸுமே நிற்க வராது, கொஞ்சம் கொஞ்சமாக லைக் ஒரு நாள் ஒரு 5-6 அப்டேட் வந்து அப்படி அந்த வீக்கு ஃபுல்லாக பொறுமையாக தந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த எல்லா அப்டேட்ஸ் வரட்டும், நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம உல்ஃப் மேனுன்னு சொல்லிட்டு ஒரு நியூ மூவி வந்து அப்கமிங் கொண்டு வராங்க. அதோட டீசர் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு ஃப்ரம் யூனிவர்சல் பிக்சர்ஸ்லேருந்து தான். அண்ட் இந்த படம் Jan 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஹாலிவுட்டில் ஒரு டைம் இருந்தது இந்த மாதிரி உல்ஃபு வேம்பயருன்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அண்ட் அதெல்லாம் அந்த டைமில் கொஞ்சம் நல்ல லோ பட்ஜெட்டாக இருக்கும், பட் ஒரு ஹிட்டான மூவியாக மாறி இருந்தது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி மூவி தான் பிடிச்சிருந்தது. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா டோட்டல் ஸ்டாப் ஆகிருந்தாங்க. அண்ட் இப்போது திருப்பியும் பொறுமையாக அதை கொண்டு வராங்க போல். ஸோ அதனால் இப்போ நம்ம அப்கமிங் இன்கேஸ் நீங்கள் உல்ஃப் மேன் பேஸ்டான கொஞ்சம் ஹை பட்ஜெட்டான ஒரு மூவியை தெரியுங்கன்னா இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஜஸ்ட் ஒரு டீசர் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா அதுலேயும் எவ்வளோ க்ரீப்பியாக இருக்க போது, கொஞ்சம் ஹாரர் லெவல் அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்தே நல்லபடியாக தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மைன்கிராஃப்டோட லைவ் ஆக்ஷனான ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மைன்கிராஃப்டோட நானும் கேம் பர்சனலி ஆடினதே கிடையாது. ஸோ எனக்கு அதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லை. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டான ஒரு கேமு. அதில் நீங்கள் என்ன வேணால் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அதுலேயும் அட்டாக்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பர்சனலி எனக்கும் தெரில, பட் அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். ஆனால் இப்போதைக்கு ஒரு லைவ் ஆக்ஷனான மூவி வருது. அதில் நம்ம ஜாசன் மோமோவும் உள்ளே நடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது அது கொஞ்சம் சைல்டிஷாக தான் தெரியுது, பட் சொல்ல முடியாது. இப்படி தான் நானும் பார்பி மூவியும் பார்த்து நினச்சேன். அண்ட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா பார்பி மூவி கலெக்ஷனில் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. ஸோ பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு. எப்படியும் நம்ம நெக்ஸ்ட் இயர் 2025 ஏப்ரலில் தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நம்ம தமிழ் டப்டோடையும் வருது கைஸ். ஏன்னா இந்த வாட்டி அவங்க அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆக போகுது தேட்டர்ஸில். அண்ட் ஃபைனலி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவியே தான். ஸோ ஆக்சுவலாக மூவியோட ஃபர்ஸ்ட் லைக் 1 2 3 4 5 வரையும் பார்ட்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதோட ஒரு ரீடப்டான வேர்ஷன் இப்போது போயிட்டுருக்கான். அண்ட் எல்லாமே நம்ம அப்கமிங் நெட்ஃப்ளிக்ஸில் திருப்பியும் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் அது ஆல்ரெடி நம்ம தமிழ் டப்லாம் இருக்குதான், எக்ஸப்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன் 3 நினைக்கிறேன். மிச்சம் மீதி எல்லாமே நம்ம தமிழ் டப்பில் இருக்குது. ஆனால் தான் ரொம்ப முன்னாடி பண்ணது. அண்டு அதோட ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எப்படி போயிருக்கோம் எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதான் இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ஒரே இடத்துல கொண்டு வராங்க போல். அண்ட் அப்கமிங் 6th பார்ட்டும் ஒர்க் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ அதோட சில அப்டேட்ஸும் இன்னும் அப்கமிங் வரதான் போகுது. எப்படியும் எப்போ ப்ரோ நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் நெட்ஃப்ளிக்ஸ் எதிர்பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா நம்ம செப்டம்பர் 29th மேக்ஸிமம் இருக்குமா. பட் தெரில, தமிழ் டப்டு வேர்ஷனோட தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முன்னாடி லைக் அந்த சிடி டைம்லலாம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் டப்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம் அது இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி கொண்டு வராங்கன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். இல்லை வேறு ஏதாவது அப்டேட் நான் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you next video. Bye guys.